மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல்னார். அதே பிறவி எடுத்த ஒரு பயன் அப்படின்ட்டு ஐயன் இது நம்ம சித்தாந்த வகுப்புல நல்லா இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அன்னமாளிப்பை பற்றி சொல்லியிருக்காரு. சொன்னார். காலையில் நீங்கள் சொன்னப்ப நினச்சிட்டு இருந்தேன் அன்னமாளிப்பு ஆட்டில் இல்லை என்ன செய்யறேன்னு சொல்லி அந்த நோட்டை திருப்பி பேசலாம்னு இருக்கும்போது அவர் அம்மா கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அப்போ தான் நம்ம இங்கே நினைவுக்கு வந்தது. மண்ணிலில் பிறந்தா பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்து அப்படிங்கும்போது எதுக்கு சிறப்பு அன்னம் பாடித்திருக்கான். எல்லா தானங்கள்லேயும் உயர்ந்தது அன்னதானம் தான். திரு அமுது செய்வித்தல். அது மட்டும் இல்லை, அவர் வணிகராக இருந்தும் அடியாரிடத்தில் அன்பு கொண்டதுனால அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கின்ற ஒரு செயலை செய்வதனால அன்னம் பாலிக்கிறதோடு மட்டுமில்ல அடியார்கள் அவர்களுக்கு வேண்டிய முக்கியமானது துறவிகளாக இருப்பாங்க. அவர்கள் வந்து கோமணம் மட்டும் கட்டி வருவாங்க. சில பேர் இடுப்பளவில் அரைக்கால் வேட்டி இருக்கும். சில பேர் கீழோடு கோவணமும் அப்படின்னு வரும். கீழ்ங்கிறது இடுப்பளவில் ஒரு இதை கட்டிக்கிறது துணி, அது கீழே கோவணம், கீழோடு கோவணம் கட்டின்னு வரும். இதை 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 நெய்து கொடுக்குறார் அடியார்களுக்கு. இந்த இதை கொடுக்குறார் அவர் பாருங்க, கீழோடு கோவணம் கொடுக்குறார். திரு அமுது கருத்தறிந்து கோடை கோவண ஆடை இப்படி திருத்தொண்டு ஆற்றி வருகிறார். நமக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு தலமும் வருது. மடமும் அமைக்கிறார். ஒரு மடம் அன்னம் பாலிக்கிறதுக்கு சிவனடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுக்கு ஒரு மடம் அமைக்கிறார். இருப்பதோ பழையாறை, சோழ நாட்டில் பழையாறை. இவர் பக்கத்தில் எங்கே கும்பகோணத்து பக்கத்திலே இருக்குது திருநல்லூர். அந்த தளத்தில் மடம் அமைக்கிறது. திருநல்லூர் வந்து ரொம்ப சிறப்பான தலம். திருநள்ளாறு வேறு. திருநள்ளாறு வந்து நலமகாராஜன் இதில் களி நீங்கிய தலம். சனிக்கு முக்கியமான தலம். சனி பகவான், சனி கிரகம். திருவடி தீட்சை பெற்ற தலம் திருநாவுக்கரசர். திருவடி தீட்சை பெற்ற தலம் அது. அதான் பார்த்துக்கணும். அப்போ நம்ம தல யாத்திரையில் திருநல்லூர் மிக முக்கியமான தலம். அதுக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்குது. அது வேறு. ஆமாம் ஆமாம், நல்லூர். இது வந்து பழையாறைக்கு பக்கத்தில், கும்பகோணத்துக்கு பக்கத்தில். அதனால தான் எங்கேருந்து பழையாறையிலேருந்து வாணிகம் செய்கிறவர் பக்கத்தில் இருக்க திருநல்லூருக்கு அவர் அங்கே போய் மடம் அமைச்சு அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறார். ஒரு கருத்தை நல்லா கேட்டுக்குங்க. நான் இதை படிக்கிற போதே வேற ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த திருநல்லூரை பற்றி செய்திகள் தொகுத்து வச்சுருக்கேன். எப்போ நம்ம போனோம்னா இது வேணுமில்ல, அதுக்காக. சோழ நாட்டு தென்கரை தலம் இது. தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில், தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் அந்த சாலையில் இந்த பழங்கைமான்கிற இடத்துல 2 கிலோமீட்டர்ஸ் போனால் இந்த தலத்துக்கு போகலாம். தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் அதான் ரூட்டு. பழங்கைமான்கிற இடத்துக்கு போகணும். கோச்செங்க சோழனால் கட்டப்பட்ட மாடக்கோயில். இதே மாடக்கோயில் தான். உயரமாக இருக்கும். திருநாவுக்கரசனாருக்கு திருவடி தீட்சை தந்த தலம். அமர்நீதி நாயனாரை ஆட்கொண்ட தலம் இது. ஆதிசேடன். அது இன்னொரு கருத்து என்னென்னா, இந்த தலம் வந்து ஒரு மலை மாதிரி இருக்கும். ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யார் 2 பேர்த்தில் பெரியவங்கிற ஒரு போட்டி வந்துருச்சு. அப்போ கைலாயத்தை பெயர்த்து எடுப்போம், நம்மளுடைய வலிமை காட்டுவோம். அப்போதே பெயர்த்து எடுக்கிறதுக்கு போது ஆதிசேஷன் 1000 தலைகளாலும் அப்படியே பிடிச்சிக்கிறான் கைலாயத்தை. இவன் சண்டை மாறுதமாக காற்றை வீசுகிறான். அதில் 2 பெயர்ந்து அந்த வேகமாக காற்று அடித்ததுனால 2 இது பெயர்ந்து அப்படியே 2 சிகரங்கள், கைலாயத்தினுடைய 2 சிகரங்கள் பெயர்ந்து அப்படியே வந்துருக்கு. அதில் ஒன்று விழுந்தது தான் நல்லூர்.
மற்றொரு ஆவூரில் விழுந்துருக்கு பக்கத்துலேயே. அப்போ திருநெல்லூர் தலம் அது கைலாய தலம், கைலாய தலமாக ஆமாம் கருதப்படும். ஆமாம், பூலோக கைலாயம் என்று சொல்லப்படும். நிறையா இருக்குது இதில். இறைவன் வந்து இவர் இந்த கதையில் வர்றபோது சொல்கிறாரு, இவர் வந்து தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு இவர் அடியார்களுக்கு இவர் கொள்கை என்ன, அமரதி நாயனார் கொள்கை அன்னம் பாலிக்கிறது. மடத்தை கட்டிட்டார் எங்கள் திருநெல்லூரில். மடத்தை கட்டி வர்ற அடியார்களெல்லாம் அன்னம் பாலிக்கிறார். இன்றைக்கி போனாலும் அந்த மடம் இருக்குது, குளத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது, சிதலை முடைஞ்சி இருக்குது. இன்றைக்கும் அன்னம் பாலிக்கிறாங்க. அந்த வழியில் வந்தவங்க அன்னம் பாலிக்கிறாங்க. அது ஏதோ ஒரு இவருடைய விசேஷத்துக்கு வைப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம், நம்மளும் அன்னம் பாலிப்பில் கலந்துக்கலாம். இவர் நம்ம அமர்நீதி நாயனார் வந்து அந்த அடியார்கள் உடுத்துவதற்கு கோமணம் இதுக்கெல்லாம் கொடுக்குறாரு. அதனால் இது என்ன செஞ்சார், இறைவன் வந்து இவருடைய பெருமையை உலகறிவிச்சுவதற்காக அந்த இடத்துல வர்றாரு. தண்டு ஒன்று ஏந்திக்கிட்டு வர்றாரு. வேதியராக வந்து தண்டு, மூங்கி தண்டு, அதில் 2 கோமணத்தை முடிச்சுக்கிட்டு வர்றாரு. அப்புறம் விபூதி அணிஞ்சிட்டு வர்றாரு, கட்டிட்டு வந்து மழை, அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நேராக இங்கே வர்றாரு, லேசாக தூரிக்கிட்டு இருக்கோம். வந்தோடனே இவர் அடியாரை பார்த்தோன்னே அவன் அன்னமாளிக்கு இருப்பார். சரி சாப்பிட வர்றேன், ஆனால் காவிரியில் போய் நான் குளிச்சுட்டு வரணும், மழை பெரிய மழை வர்ற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஒரு மழையில் இந்த கோவணமெல்லாம் நனைஞ்சு போயிடும், கொடுத்துறதுக்கு வேணும். அதனால் ஒன்றை மட்டும் எடுத்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோவணத்தை கழட்டி எடுத்து பத்திரமா வச்சுருக்கிறேன். கொண்டு போய் பத்திரமா வைக்கிறார். அந்த கதை மாதிரி தான். ஓடு வைத்தவனே மறங்க. அது நான் இதுலேயே திருவாசகத்தில் ஒரு இதை சொன்னல, வச்சு வாங்குவான், அந்த அவனே வச்சு வாங்குவான்ங்கிற ஒரு இதை எடுத்துக்கிட்டு சொன்னேன். இப்போ என்ன செய்கிறாரு, வர்றாரு, திரும்பி குளிச்சுட்டு வர்றாரு. குளிச்சுட்டு வந்து அவர் ஈரமெல்லாம் போக்க இதெல்லாம் குளிச்சுட்டு இப்போ இது நனைஞ்சி போச்சு, இருந்தது துண்டு இந்த கம்பில் இருந்தது நனைஞ்சி போச்சு. அதனால் உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு வான்னா இவன் போய் தேடி பார்க்குற காணா. ஐயா வந்ததை காணா. இதை காட்டில் அருமையான நீங்கள் நானே கிழித்து யாருக்கும் கொடுக்குறதில்ல, புதுசாக தான் செஞ்சு வச்சுருக்கேன். என்ன அப்படி நெய்த துண்டுகள் நிறைய இருக்குது, அதை கொடுக்குறேங்கிறாரு. அதெல்லாம் யாருக்கு வேணாம், யாருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி பொருள். அப்போ இந்த என்கிட்ட இருக்கிற ஒரு இதை வைக்கிறேன், இந்த தராசு தட்டு. அந்த இடம்தான் திருநெல்லூரில் தராசை வச்சு துலா நடந்த அந்த துலா இது அது இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் அந்த புத்தகத்தில் போட்டு அந்த பொருள் வீட்டில் இருக்க பொருள்களையும் வைக்கிறாரு. பிள்ளை இருக்குது அவருக்கு, கடைசியில் சமமாகலை. இவர் வச்ச பொருளோட தட்டு மேலே இருக்குது, இறைவன் இருக்க தட்டு இறைவனுடைய கோமணத்தட்டு அது அது கீழே இருக்குது, சமமே ஆகலை. சரி இன்னும் என்ன பண்ணுறது, என்ன இறைவனுடைய திருவிழாலாம் என்ன மாய மந்திரமாக இருக்கேன்ட்டு வருந்தி இது பண்ணுறாரு. கடைசியில் வேறு வழியே இல்லை, எல்லாத்தையும் வச்சாச்சு. வீட்டில் இருக்க பொருள் அத்தனையும் வச்சாச்சு. சரிக்கிறது மகன் மனைவி மக்கள் இவரோடு ஏறி போகிறார். தட்டு அப்போ தான் சமமான அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த காட்சி நடந்த இடம் எங்கே, அங்கே அவர்களுக்கும் என்ன இருக்குது, விக்கிரகம் இருக்காங்க. விரல்மண்ட நாயனுடைய விக்கிரகம், அமர்நீதி நாயன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் போகிற போது நினைவாக இல்லை. நான் இதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துருவேன், இந்த முறைப்படி நாங்கள் போகிற போது தயார் பண்ணுற போது ஜெராக்ஸ் எடுத்து எல்லாம் கொடுத்துருவேன். பாட்டெல்லாம் போடணும், உங்களுக்கும் கொடுத்துருவேன், ஐயாட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் போடுற போது படிப்போமா?
இதுதான் கதை. பார்ப்போம். பழையாறையின் சிறப்புரைத்து 502 சீரில் நீடிய செம்பியர் பொன்னின் நல்நாட்டு சிறப்பு மிகுந்த செம்பியர்னா சோழ மன்னர்கள். சோழ மன்னர்கள் ஆள்கின்ற காவிரி பாய்கின்ற நல்ல நாடு. காரின் மேவிய களி அழி மலர் பொழில் சூழ்ந்து களி அழி அழின வண்டு களிப்போடு மேவி வண்டு காரின் மல்கிய காவிரி பாய்கின்ற மேகம் 3 கார்னா மேகம். மேகம் 3 கருத்த வண்டுகள் கருவண்டுகள் அது களிப்போடு மலர்களை சூழ்ந்திருக்கு. அப்படி மலர்களை சூழ்கின்ற பொழில்கள் சூழ்ந்த நல்ல நாடு. தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து அது தேரோடும் திருவீதிகள் அங்கே சிறந்து விளங்குது. பாரி நீடிய பெருமைச்சர் பழையாறை இந்த உலகத்தை சிறந்த ஊர்களில் ஒன்றாக விளங்குவது உலக தலங்களில் ஒன்று. எது? பழையாறை. பழையாறைக்கு ஒரு சிறப்பு. ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் தலைநகராக ஆண்டாலும் உதவி தேவியும் மாணவ தேவியும் மற்றும் அப்படியே கால்வாய் வழியாக இங்கே தான் வரும். பழையாறை தான் அவங்களுக்கு பழையாறையிலே இருப்பாங்க. பெயர் அதே பேர் பழையாறை. பழையாறை ஆறைங்க அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஊர். மண்ணும் அப்பதி வணிகர்தம் குலத்தில் வந்தார். அந்த ஊரில் வணிகர் குலத்தில் வந்தவர் அமர்நீதியார். பொண்ணும் முத்தும் நன்மணிகளும் பூந்துகள் முதலாம் என் நிலத்தில் உள்ளன வருவித்து எங்கெங்கே கிடைக்குதோ அங்கே இருக்கிற பொருளெல்லாம் வாங்கி இது பொண்ணு முத்து நல்மணிகள் பூந்துகள் அழகான ஆடைகள் இவைகளெல்லாம் எங்கே இருந்தாலும் வருவித்து உள்ளன வளர்த்து இயல்பார் வருவித்து நல்ல வளமிக்க செல்வம் உடையவராக வாழ்ந்தாராம். நிலைமையை மிக்கவர் அது செல்வத்தில் சிறந்தவராக விளங்கினார் அமர்நீதியார் என்பார். சிந்தை செய்வது சிவன்கள் அல்லது ஒன்று இல்லை. அவருடைய சிந்தை அவருடைய மனம் இதில் ஈடுபாடு உடையது. சிவனுடைய திருவடிகளில் தவிர வேறு எதுலேயும் சிந்தை செல்லாது. சிந்தை செய்வது சிவன்கள் அல்லது ஒன்று இல்லை. அந்தி அடியவருக்கு அமுது செய்வித்து செவ்வானத்து இறைவனாய் சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு அமுது செய்வித்து அவர்களுக்கு கந்தை அப்படின்னா கந்தைன்னு கசி போனது கிழிச்சு போனதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம கந்தம்னா கந்தைன்னா பழைய கந்தை ரெண்டு போட்டு தூர எழுதிடும். கந்தை என்பதற்கு துணி என்ன கீழ் உடை கோவணம். அப்போ கீழ் உடைங்கிறது மேலே அண்ணா கயிறு அரைஞான்கு கயிறை ஒட்டி இடுப்பில் கட்டிக்கிறது அதே கீழ் உடை. கோவணங்கிறத கீழே கட்டுறது. கருத்தறிந்து உதவி அடியாருடைய கருத்தறிந்து அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அமுது செவிக்கிறதோடு ஆடைகளும் தந்து வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். செல்வத்தினுடைய பயன் என்ன? ஈதல். செல்வம் கிடைச்சா நல்ல சந்தோஷம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிறது இல்லை. என்னது? ஈதல். அந்த பயனை பெறுவார். வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். அந்த பயனை பெறுவார். செல்வத்தினுடைய பயனை பெறுவார். ஐயா முடிச்சுட்டு போவாங்க சாப்பிடுவாங்க. முடிச்சுட்டு முக்கண் நக்கரா முதல்வனார் முக்கண் 3 கண்களை உடையவன். நக்கரம்னா நிர்வாணர்னு அர்த்தம். சிவபெருமான் முதல்வனார். அவர் திருநல்லூர் மிக்க சீர்வள்ளர் திருவிழா. ஏன் நக்கர்னா இவரை போகிற சிவபெருமானை சொல்கிறாருன்னா திகம்பர சாமியார்கள்னு ஒரு காலத்தில் தெரிஞ்சவங்க. திகம்பர சாமியார்கள் பேர். அதுலேயும் சமணர்கள் அப்படியே தான் இருப்பாங்க. சமணர்கள் சமண சமயத்தை சார்ந்தவர்கள் சமணர்கள். சமண கொள்கை உடையவர் சமணர்கள். அவங்க குளிக்க மாட்டாங்க. ஏன்னா குளித்தா அந்த தண்ணீரில் இருக்க உயிரினங்களுக்கு சேர்த்து மாட்டாங்க. கொள்ளா நோன்பு கொண்டவர்கள். அதனால் உட்கார போது கூட மயில் ஏற நாள் விசிறிட்டு உட்காருவாங்க. ஆனால் திருஞான சம்பந்தர் அவர்கள் கடுமையாக சாப்பிட்றாங்க. பொய் ஒழுக்கம் பொய் மறைந்து ஒழுக்கம் சமணர்கள் என்ன ஏமாத்துறவங்க அப்படிங்கிற. அதனால தான் அவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ படிக்காமல் போச்சு.
அனல்வாதம் புனர்வாதத்தில் ஜெயிக்க முடியலையே. இது பொய்மை புறம்பாக இருந்தது காரணத்தினால இங்கே இந்த சமணர்கள் வந்து அமணர்கள்னு பேர் அவங்களுக்கு அம்மனமாக இருக்காங்க. அதான் அமணர். சமணர்னா சமண சமய தலைவர் சமணர்கள் பேர். அமணர்கள் தெருவில் வந்து அவர்கள் அமனமாக இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தாங்க. சிவபெருமான் ஏன் அப்படி வந்தார் அப்படின்னா, ஆர்காவனத்தில் அந்த ரிஷிகள்லாம் தவம் பண்ணுறாங்க, வேள்வி செய்கிறாங்க. சிவபெருமானை மதிக்காமல் நமக்கு செய்கிறாங்க. அப்போ சிவபெருமான் வந்து இந்த நிர்வாணமாக முனிவருடைய பெண்கள் இருக்கிற இல்லங்கள் தோறும் சென்று பிச்சை கேட்க போகிறார். அந்த பெண்களெல்லாம் இவரை மயங்கி இவரோட வர ஆரம்பித்தாங்க. அப்போதான் அவருக்கு வந்து அந்த அவரை கொல்லுவதற்கு யானையை புலியை ஏவி அதெல்லாம் அவர் உரி தோளாக போட்டு கொண்டார். என்ன தாரகாவனத்து முனிவர்கள் செய்த யாகத்தில் வந்த புலி யானை இவைகளெல்லாம் சிவபெருமான் தோளாக போட்டு கொண்டார். அது அந்த பகைவரை கொள்வதற்காகவே யாகம் வந்தது. அந்த யாகத்தை செய்தவர் அதனால் சிவபெருமான் அதுக்காக அவர் அந்த மாதிரி வேஷம் போட்டு வந்தார். முக்கண் நக்கராம் முதல்வனார் அவர் திருநல்லூர் மிக்க சீர்வளர் திருவிழா விருப்புடன் வணங்கி அங்கே நடைபெற்ற திருவிழாவை வணங்கி தக்க அன்பர்கள் அமுது செய் திருமடம் அமைத்தார். அங்கே திருவிழாவுக்கு வருகின்ற அடியார்கள் அமுது செய்வதற்காக திருமடத்தை ஒன்றை அமைத்தார். தொக்க சுற்றமும் தாமும் வந்து அணைந்தன தூயோர். அது மட்டும் சுற்றம் சூழ அவர்கள் வந்து அந்த கையிலிருந்து காரியங்களை பார்த்தாங்க. இந்த புது புக்கில் அமைத்தாருன்னு போடணும். இந்த புது புக்கில் அமைத்தாருங்க போல சமைத்தாருன்னு போட்டு அது சரியானாங்க. சரி சரி. ஆனால் ரெண்டு பொருள் ஒன்று சமைத்தாருனாலும் ஒன்று தான். சரி ஆமாம் சரிதான் ஒன்றுதான் படைக்கிறதானே. மறுவும் அன்போடு வணங்கினர். மணிகண்டநல்லூர் திருவிழா அணி சேவித்து அமர்நீதியார் வந்து அந்த திருநல்லூரில் திருவிழாக்களை சிறப்பாக நடத்தி மணிகண்டர் சிவபெருமானுடைய நல்லூர் திருவிழாவை அடியார்களை சேவித்து திருமடத்தில் அடியார் பெருகும் இன்பமோடு அமுது செய்தாராம். அடியார்களெல்லாம் மகிழ அவர்களுக்கு அமுது படைத்து அவர்களுடைய அருளை பெற்று அருள் பேணி உருகு சிந்தையின் மகிழ்ந்து உரை நாள் இடை ஒரு நாள் உள்ளம் உருக வாழ்ந்தாராம். அடியார்களுக்கு அமுது பாலித்து அவருடைய அருளை பெற்று தன் சிந்தை மகிழ சிந்தை உருக சிந்தையின் மகிழ்ந்து உள்ளம் உருக சிந்தை உருக மகிழ்ந்து இப்படி வாழ்ந்தாராம் ஒரு நாள். இப்படிப்பட்ட நல்ல ஒரு நாள் பிறைத்தளிர் சடை பெருந்தகை பெருந்திரு நல்லூர் கரைக்களத்து இறை பெறுகிறார். திருநல்லூர் என்ற ஊரினுடைய கரைக்களத்து இறை கழுத்தில் கரை உடைய சிவபெருமான் இறை பிறைத்தளிர் சடை பெருந்தகை பிறையை இளம்பிறையை தலையில் சூடி சிவபெருமான் பிறை தளிர் சடை பெருந்தகை பெருந்திரு நல்லூர் கரைக்களத்து இறை கோமண பெருமை முன்காட்டி கோமணத்தினுடைய பெருமையை அடியார்கள் அணிகின்ற கோமணத்துக்கு எவ்வளோ பெருமை இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக நிறைத்த அன்புடை தொண்டருக்கு நீடருள் கொடுப்பான். அந்த நிறைந்த அன்புடைய அமர்நீதி நாயனாருக்கு நீண்ட அருளை தருவதற்காக சிவபெருமான் மறைக்குளத்து ஒரு பிரம்மச்சாரியின் வடிவதாகி வேதியராக வந்து பிரம்மச்சாரியாக வர்றார். அதுவும் அந்த வடிவதாகி வர்றார். கோமண ஆடை வழங்கி புண்ணிய துண்டின்பமும் அடியார் படிங்க. அடுத்தது செய்ய புன்சடை கறந்ததோ திருமுடி சகையும். எப்படி வர்றாரு? சடையை மறைச்சி வர்றார். சடைய முடியோடு வர முடியாதுல்ல. செய்ய புன்சடை கறந்ததோர் திருமுடி சகையும். சடையிலே திருமுடியை மறைச்சி வச்சிருக்காரு. சைவ வெண் திருநீற்று முண்டகத்து ஒளி தலைம்பும். அது மட்டும் இல்லை, திருநீற்று வெண் திருநீர் பூசியது.
நெற்றியில் நெற்றி பூசிய திருமுண்டகம், சைவ வெண் திருநீற்று முண்டகத்து ஒளித்தளம்பு அது அப்படியே ஒளி வீசுது, திருநீர் ஒளி வீசுது, சடைமுடியை மறைச்சி வர்றார். மெய்யின் வெண்புரி நூலுடன் மேலே உடம்புல புரிநூல், அந்த புரிநூலோட மான் தோலும் திகழ்கிறது. மெய்யின் வெண்புரி நூலுடன் விலங்கு மான் தோலும், கையில் மன்னிய பவித்திர மரகத கதிரம், மரகத சுடர் மரகதம் போன்று ஒளி வீசுகிற மோதிரத்தை அணிஞ்சிக்கிட்டு வர்றார். பவித்திரம்னா மோதிரம், பவித்திரம் மோதிரம். அவர் கொண்ட கோலம் பார்த்துங்க. முஞ்சி நான் உரம் முடிந்தது சாத்திய அறையில், முஞ்சிங்கிறது முஞ்சி புல், அதை அந்த தற்பை இருக்குல்ல அது மாதிரி முஞ்சிங்கிற ஒரு புல், அதைத்தான் நம்ம நூலை இடுப்பில் கட்டிக்கிறோம், அது மாதிரி அதை திரித்து அவங்க கட்டிக்கிறோம். தற்பைக்கு பதிலாக அந்த முஞ்சி அப்படிங்கிற முஞ்சிங்கிற புல். முஞ்சி நான் உரை, நான்னா இடுப்பில் கட்டுறது கயிறு, ஊற முடிந்து அது சாத்திய அறையில் இடுப்பு. தஞ்சை மாமரை கோவண ஆடையின் அசைவும், அதை அந்த கயிற்றில் கட்டியிருக்கிற கோவண ஆடையினுடைய அசைவு. மஞ்ச வல்வினை கருப்பும் மனத்து அடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா அடிமலர் நீளம் போலியே. மஞ்ச வல்வினை கருப்பும், அது மஞ்சமாய கொடு. அந்த முத்துநாதன் எதோடு வந்தேன், மனதிலே வஞ்சகம் போது மனதினில் கருப்பு வைத்து புகுந்தன முத்துநாதன் பாரு. மைபொதி விளக்கே என்னும் ஒரு உதாரணத்தையும் காட்டுவார் சேர்க்கிறார். மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து புகுந்தனன் முத்தநாதன் அப்படிவார். மனசில் கருப்பு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இவர் எப்படி வர்றாரா, வஞ்ச வல்வினை கருப்பும் கருப்பு அரும், கருப்பு வஞ்சகம் கிடையாது இறைவன். வஞ்ச வல்வினை கருப்பு அரும் நீங்கள் வஞ்ச வல்வினை வஞ்சகம் செய்கின்ற வல்வினை அவனை கொண்ட மாதிரி, அந்த மாதிரி இவர் வரல, அருள்பளிக்க வருகிறார், உயிரை கொள்வதற்காக வரல. வஞ்ச வல்வினை கருப்பு அரும் மனத்து அடியார்கள் வித்யா, அந்த அடியார்கள் சொல்கிறார் பாருங்க. நெஞ்சில் நீங்கிடா அடிமலர், எந்த அடியார்கள்? வஞ்சகமில்லாத அடியார்கள், மனதிலே கருப்பு அற்றவர்கள். என்ன கருப்பு? வஞ்சகம் என்ற சூதுவாது அற்றவர்கள். அந்த அடியார்கள் நெஞ்சில் நீங்காமல் இருப்பது எது? இறைவனுடைய திருவடி. அடியாருடைய திருவடி எங்கே? அடியாருடைய மனசில் இருக்கிற திருவடி இறைவனுடைய திருவடியான். வஞ்ச வல்வினை கருப்பு அரும் மனத்து அடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா அடிமலர் நீளம் புளிய. அந்த அடிமலர் தலையில் பாவ அப்படியே நடந்து வராராம் இறைவன். இதுதான் இதில் மண்ணு கலை துண்ணு பொருள் வான் சரடா, மறை நான்கு வான் சரடா. அங்கே இது 4 வேதங்களே சரடாக வருது. அது சொல்கிறார் மாணிக்கவாசகர். தன்னையே கோபனமாக சாத்தினான்கான் சாலலோம்பர். சரிங்களா? கோபனமாக என்ன செய்வாங்க? 5 முஞ்சின்னு சொல்கிறார் இவர். அப்போ வேதங்கள் மண்ணு கலையே படிப்பாத, மண்ணு கலையே பொண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சாலோ. அதே கண்டவருக்கு உரு காதலில் மனம் கரைந்து உருக. இதை பார்த்தவங்களுக்கு உள்ள அப்படியே உருக்குமா? யாரை பார்த்தவங்களுக்கு? இந்த அடியார் கோலத்தில் பிரம்மச்சாரியாக வருகின்ற சிவனுடைய கோலத்தை பார்த்தோன்னே மனம் உருக. தொண்டர் அன்பனும் தூணறி வெளிப்படுப்பாராய். அட இறைவன் எதுக்காக வந்தார்? சோதிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த தொண்டருடைய அன்பு நெறி, அன்பு இருக்கே, அவர் அடியார்கள்கிட்ட காட்டுகிற அன்பு, அவர் அடியார்களுக்கு கொடுக்கின்ற ஆடைகள், அவர்களை குறிப்பெறிந்து கொடுக்கின்ற ஆடைகள், இவைகளை வெளிப்படுத்துவதற்காக தொண்டர் அன்பு எனும் நெறி அந்த நெறியை கொள்கையை வெளிப்படுத்துவதற்காக தண்டின் மீது ஒரு தண்டு தாங்கி வர்றார். தண்டு கும்பு, தண்டின் மீது 2 கோவணம், நீற்றுப்பை, அப்புறம் திருநீற்றுப்பை,
தர்ப்பையும் கட்டிக்காரன் கொண்டு வந்து அமர்நீதியார் திருமடம் குறுக எல்லாம் எங்கே வந்துட்டாங்க, அங்கே வந்துட்டாங்க. எங்கே திருநெல்லூரில் நடக்குது. அப்போ திருநெல்லூருடைய விசேஷத்தை பார்த்துங்க. இதை இந்த இதில் அந்த வரலாறு தான் முக்கியம் நமக்கு. அதுக்கடுத்தது வடிவு கண்டலும் மனத்திலும் முகமறந்து இவர் அமர்நீதியாக இது பார்க்குறாரு. இவரை அந்த வடிவத்தை பார்த்தோன்னையே மனதை காட்டிலும் மிக மலர்ந்தாராம். மனசு மகிழணும், முகம் மலரணும். மோப்பக்குலையும் அணிச்ச முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்தினார். என்ன மோப்பக்குலையும் அணிச்சம் விட்டார். அணிச்ச பூ இருக்கே அது மிக மென்மையானது, மென்மையிலையும் மென்மையானது. கையில் பறித்தா கையில் பறிச்சாதான் வாடுவது. தொட்டால் சுணுங்கி, தொட்டால் சினுங்கி, அது சினுங்கி சுருங்கி, சினுங்கி சுருங்கிறது. அது 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 அந்த இதுக்கு என்ன ஆற்றல் பார்த்தீங்கன்னா இறைவன் அந்த படைப்பு. அது அது ஓரறிவு உயிர். அது மாதிரி அனிச்சப்பூ இருக்கு. அனிச்சப்பூ கால்களையா பெண்களுடைய பாதங்களுக்கு திருவள்ளுவர் சொல்கிறார். அனிச்சப்பூ கால்களையா பெய்த நுசுப்பிற்குங்கிற பாதத்துக்கு அது மாதிரி மென்மையான பாதம் மலருங்கிறார். அந்த மாதிரி இந்த அனிச்சப்பூ செடியில் இருக்கிறவும் நல்லாயிருக்கும், பறித்து கையில் வச்சிருக்கிறதும் நல்லாயிருக்கும். முகர்ந்தால் வாடிடும், முகர்ந்தால் வாடிவிடும். வர்ற வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்கன்னா தூரத்திலே பார்த்து நம்ம முகத்தை வரணுன்னா யாரை வர்றாங்க யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. மாசப்பிள்ளைருந்து 4-5 வீடுகள் தாண்டி வந்துக்கிட்டே இருக்காங்க. அது இந்த வீட்டையும் பார்க்கலையே, நம்ம வீட்டுக்கே வராங்க உங்களுக்கு. இன்னொன்று நமக்கு முகம் வாடிடுது. ஏன்னா 10 பேர் தாண்டி வந்துட்டாங்களே இங்கே வந்து ஒன்று. அப்போ மோந்தாத்தான் வாடுது. அது இங்கே பார்த்தாலே வாடி போச்சு. என்ன அழகாக சொல்லிட்டு பாருங்க. மோப்பக்குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்துட்டார். முகம் திரிந்து முகத்தை சுழிச்சு பார்த்தோம்னாலே வந்த விருந்தினர்கள் ஓடி போயிடுவாங்க. அது விருந்துக்கு அவளுக்கு அதுக்காகத்தான் திண்ணை இலையெல்லாம் கட்டி வச்சாங்க அந்த காலத்தில். ஆமாம். ஆனால் என்ன இப்போ ஒழுக்கம் இல்லை, இன்னும் ஒழுக்கம் வரணும். நம்ம அடியார்கள்ட்ட பழக்க வழக்கங்கள்லையே நிறைய குறைபாடுகள் இருக்குது. என்றைக்கு இந்த பாருங்க இதெல்லாம் கேட்கணும்ல, கேட்டாலும் பின்பற்றதில்லை. ஆமாம், நான் அதுதான் வெடிக்காம சொல்கிறேன். காது 2 காது கொடுத்துருக்கேன். இதுக்கான ஒரு காதில் வாங்கி 100 இருக்கட்டும். அதுக்காகத்தான் அதுக்காக இறைவன் அப்படி படைச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் எல்லாம் நமக்குத்தான் வரும் தீங்கு. யாருக்கு மற்றவங்க விஷயம் நமக்கு தான் அது வினையாக மாறும். நம்ம செய்கிற தவறு நமக்கு வினையாக வந்து நம்மளை துன்புறுத்தும். அதுக்காக அதை அஞ்சு நம்ம இருக்கணும்ல. வடிவு காண்டலும் மனத்தின் முகம் மலர்ந்து கடிது வந்து எதிர் வணங்கி உடனே வேகமாக வந்து வணங்கினாராம். இம்மடத்தினில் காணும் படியில்லாத நீர் அணைய முன் பயில் தவம் என்னும். உடனே என்ன கேட்குறாரு, இந்த மடத்தில் இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததே இல்லையே, புதுசாக வந்திருக்கார் இல்லையா. இம்மடத்தினில் காணும்படி நான் பார்க்குற வகையில் இது வரைக்கும் வராத நீர் அணைய முன் பயில் தவம் என்னும். இன்றைக்கி வந்திருக்கீங்க, நான் செய்த தமம் அப்படிங்கிறது. அடியேனேன் செய்தது என்றனர் அமர்நீதி அன்பர். பேணும் அன்பரை நோக்கி நீர் பெரிய அடியாருக்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி நல் கந்தைகள் கீழ் உடைகள் யானர் வெண்களி கோவணம் ஈவது கேட்டு காண வந்தனம் என்றனன் கண்ணுதல் கறந்தோம். இப்படி சொன்ன அமர்நீதி நாயனார் பார்த்து, நீர் பெருகிய அன்பருக்கு எத்தனை அடியார்கள் வந்தாலும் அவர்களுக்கு சிறப்பான முறையில் அமுது படைக்கிறீங்க. மேன்மையில் ஊட்டி சிறப்பாக அமுது ஊட்டி நல்ல கந்தைகள் உடைகள் கீழ் உடை யானர் வெண்கிளி வெண்மையான யானர்னா புதிய வெண்மையான
கிளி, கிளின்னு என்னது? ஆடை. பொற்கிளின்னா சொல்கிறோம்ல, பொற்கிளி அப்படின்னா பொன் முடிப்பு. பொற்கிளின்னா பொன் முடிப்பு. விஞ்ஞான சம்பந்தருக்கு பொற்கிளியத்தையும் கொண்டாந்து அது வைக்கிது. 1000 பொற்கிளி, 1000 பொற்காட்சிகளை போட்டு அந்த போதை கொண்டாச்சு. என்ன பாருங்க, அதெல்லாம் நம்ம அந்த அந்த தலங்கள்லாம் நம்ம வருது. திருவாவடுதுறை அந்த ஞாபகத்தில் நீங்கள் திருவாவடுதுறையில் ஆதி நான் எந்த அடியார் போனாலுமே பொற்காட்சி கொடுப்பார், ஆசீர்வாதம் பண்ணி. எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே யோசிச்சுட்டே அப்புறம் தான் தெரிய வந்தது. அங்கே வந்து அதை வந்து பொற்கிளிகள் பெற்ற தலம், அதை நினைவுபடுத்தும் மூலமாக இவ்வளோ அந்த சன்னிதானங்களை அதை செய்யணும்னு சொல்லி அதை கொடுத்து வராங்க. புது காசு நாணயங்களா, புது நோட்டுகளா, 100 ரூபா 50 ரூபா கைக்கு என்ன வருதோ எடுத்து கொடுப்பாங்க. பேணும் அன்பரை நோக்கி சரி நோக்கி நீ பெருகி அடியார்க்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி நல் கந்தை கீழ் உடைகள் யானர் வெண்கிளி கோவணம் ஈவது கேட்டு காண வந்தனம் என்றனன். யாரு? கண்ணுதல் கறந்தோன். 3வது கண்ணை மறைச்சி வச்சிருக்கவர் அப்படி சொன்னாராம் என்று தம்பிரான் அருள் செய்ய இறைவன் சொல்ல, இத்திருமடத்தை நன்று நான்மறை பெருந்தவர் அமுது செய்து அருள. இந்த திருமடத்தில் யாருக்கு? அடியார்களுக்கு அமுது செய்தவர்கள்லாம் நல்ல ஒழுக்கமுள்ள தூய நல்ல குளித்து, அதாவது ஆஸ்தானம் அனுஷ்டானங்கள் செய்யக்கூடியவர்கள். நான்மறை பெருந்தவர் அமுது செய்தவர்கள். 4 மறைகளில் உள்ள 4 மறைகளை கற்ற நல்லவர்கள், ஒழுக்க சிலர்கள், அவர்கள் தான் சமைக்கிறாங்க, அவர்கள் தான் அமுது படைக்கிறார்கள். துன்று வேதியர் தூய்மையை நாம் வைப்பதும் உள்ளதான். அது மட்டும் இல்லை, அந்தணர்களும் வந்து சமைக்கிறதும் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த விதமாக வேதியராக வந்திருக்க, பிரம்மச்சாரியாக வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் எந்த வித குறைபாடு இருக்காதுங்கிறார். இன்று நீரும் இங்கு அமுது செய்து அருளும் என்று இறைஞ்ச வணங்கும் அன்பரை நோக்கி அம்மறையவர் இசைந்து அணங்கு நீர் பொன்னி ஆடினான் வர மலைவரனும் உணங்கு கோவணம் வைத்து நீர் தாரும். அதை அப்படி சொன்ன அமர்நீதி நாயனார் பார்த்து, நான் காவிரியில் நீராடி வர்றேன், மழை வந்தாலும் வரும், அதனால் இந்த உலர்ந்த கோவணத்தை நீ இங்கே வச்சிரு, உணங்கு கோவணம் வைத்து, உணங்குன்னா உலர்ந்த காய்ந்த உலர்ந்த கோவணத்தை வைத்து நீர் தாரும். இன்னும் நான் கேட்குறேன், ஒரு வெண் உணங்கொள் கோவணம் தண்டினில் அவிழ்த்து அது கொடுப்பார். ஒரு கோவணத்தை அவிழ்த்து கொடுத்துட்டார். ஓங்கு கோவண பெருமையை உள்ளவாறு உமைக்கே ஈங்க நான் சொல்ல வேண்டுவதில்லை. இந்த கோவணத்துடைய பெருமையை நான் சொல்ல வேண்டியதில்லை, உமக்கே தெரியும், ஏன்னா வேதங்கள் அது. நீர் இதனை வாங்கி நான் வரும் அளவும் இடத்தை இகழாதே அங்கு வைத்து நீர் தாரு. என்ன கோவணம் தானே போட்டு விட்டாதையா? என்ன நீ கோவணத்தை கொடுக்குற மதிப்பு தெரிஞ்சவன் இருந்தாலும் இது என்ன இதை கொடுப்பதுன்னு கீழே போட்டாத, இகழாதேன்ட்டார். இந்த இதை இகழாதே ஆங்கு வைத்து நீ தாரும், நீயே எங்கே பத்திரம் வைக்கணுமோ அங்கே வச்சு கொடு என்று அவர் கையில் கொடுத்தார். கொடுத்த கோவணம் கை கொண்டு கோதிலா அந்த குற்றமில்லாத அந்த அன்பர் அதை வாங்கி கடுப்பில் இங்கே எழுந்தருள் நீர் குளித்தியன, சரி நீங்கள் போய் வேகமாக குளிச்சுட்டு இங்கே வாங்க என்று சொல்லி கங்கை மடுத்த தும்பிய வளசடை மறைத்த மறையோ, கங்கையை சடையில் மறைத்திருக்கின்ற இறையோ மறையோ அடுத்த தென்திரை புனி நீர் ஆட அங்கே கண்டான். கங்கைக்கு காவிரியில் நீர் அடப்பிட்டார். தந்த கோவணம் வாங்கிய தனிப்பெருந்தொண்டர், இறைவன் தந்த கோவணத்தை வாங்கிய தனிப்பெரும் தொண்டராகிய அமர்நீதியார் முந்தை அந்தனர் மொழி கொண்டு முன்பு தான் கொடுக்கும் கந்தை கீழ் ஆடை கோவணம் அன்றி ஓர் காப்பு சிந்தை செய்து முந்தைய அந்தனர், அதாவது முந்தைய அந்தனர் மொழி என்ன சொல்லியிருக்காரு, இது சாதாரணமானது இல்லை, நீ இதனுடைய பெருமை, கோவணத்தினுடைய பெருமை உனக்கு தெரியும், அது மட்டும் இல்லை இது உன்னுடைய கோவணத்தோடு சேர்த்து இதை நினச்சிடாத, இகழாத அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இதை
இழிவாக நினைக்காம பத்திரமா வச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. அதை கருத்தில் வைத்துக்கொண்டு முந்தைய அந்தனர் மொழி கொண்டு முன்பு தாம் கொடுக்கும் கந்தை கீழ் ஆடை கோவணம் இவர் தயார் பண்ணி வச்சுருக்காருல ஆடைகள், கோவண ஆடைகள் நிறைய தயார் பண்ணி வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து வைக்காமல் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அது வந்து தனியாக இதை தனியாக அதோடு சேர்க்கப்படாதுட்டு தனியாக வச்சுருக்காங்க. காப்பு சிந்தை செய்து வேறு இடத்து ஒரு சேமத்து வைத்தார். சேமத்துனா பாதுகாப்பான இடத்துல, சேமத்துனா பாதுகாப்பான இடத்துல. போன வேதியர் வைத்த கோமணத்தினை போக்கி, சரி போன வேதியர் அங்கே போய் குளிச்சார். அப்போ குளிச்சுட்டு என்ன செஞ்சார், இதையும் மறைச்சார். பானலம் துறை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ, பானலம் துறை பொன்னி ஆற்றுல என்ன வருது, அப்படியே குவளை மலர்கள் அப்படியே வருது, ஆற்றுல அடிச்சுட்டு வருது. பானல்ல கருங்குவளை மலர் அந்த நீர்த்துறையில் வருது. பானலம் துறை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ, காவிரி நீரில் குளிச்சுட்டு வந்தாரோ, தூணரும் கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ, தலையில் இருக்க கங்கை நீர் தான் அவர் மேலே நினைச்சதோ தெரியலை. வான நீர்மலை பொழிந்திட நினைந்து வந்து அடைந்தார், அல்லது வான்மலை பொழிய அவர் நினைந்து வந்தார். கதிர் இளம்பரை கண்ணியர் நன்னிய பொழுதில் சிவபெருமான் வந்த பொழுது முதிரும் அன்புடை தொண்டர்தாம் முறைமையில் முன்னே அதிக நன்மையின் அறுசுவை திருமுது ஆக்கி அந்த அன்புடை தொண்டராகிய அமர்நீதி நாயனார் அறுசுவை அமுது ஆக்கி எதிரெழுந்து சென்று இறங்கிட நிறைந்த நூல்மார். அவர் முன்னால் போய் உணவு தயாராக இருக்குது, பசுவோடு இருக்க வந்து நீங்கள் வந்து உணவு இருந்தலாம்னு சொல்கிறார். இவர் சேக்கில் ஒரு பாட்டு அருமையாக சொல்கிறார். தொண்டர் அன்பனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி எதுக்காக வந்திருக்காரா, அவருடைய அன்புல ஆற்று நீரில் குளிச்சது இல்லை, அன்பு நீரில் குளிக்கணும், அதுக்காக தராங்க இந்த வேடத்தில். தொண்டர் அன்பு எனும் அந்த தூய நீரம். ஏன் காவிரி நீரில் அசுத்தங்கள் நிரம்பி வரும், அது தூய நீரில். தொண்டர் அன்பு எனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி மண்டு தன்பூணல் மூழ்கி ஈரத்தை மாற்ற, அந்த தன்னுடைய தலையில் இருக்க அந்த ஈரத்தை மாற்றுவதற்காக தண்டின் மேலதும் ஈரம் நான் தந்த கோமணத்தை கொண்டு வரும். இந்த தண்டில் இருக்கிறதெல்லாம் உடையில் இருக்கிறதெல்லாம் ஈரம், அதனால் நான் கொடுத்த கோமணத்தை கொண்டு வரணும்டா. யார் சொன்னால் கோமண கல்வராங்க, ஏன்னா கொடுத்த கோமணத்தை மறைச்சு வச்சுக்காருல. அதனால் சேர்க்க வந்து சேர்க்கடா பாருங்க, அவரும் ஒரு குழு பண்ணிடுறாரு. சேர்க்கிறாரு அவன் இறைவுடைய கல்வர்னு சொல்லக்கூடாதுன்னா பொலிவுடைய கோவண ஆடை போயின நெறிமேல் சங்கையின்றியே தப்பினது. சங்கையின்றியே நிச்சயம் உறுதியாக காணாமல் போச்சுங்க. சங்கை ஐயம் இல்லை, சங்கையின்றில ஆமாம் சந்தேகமே இல்லை, காணாமல் போச்சு அப்படிங்கிறார். பொங்கு வெண்கிளி கோவணம் போயின நெறிமேல் சங்கையின்றியே தப்பினது என்று தம் சரக்கில், தன்னுடைய சரக்கு இருக்கு இல்லையா, அதில் எங்கே தேடியும் காட்டல, அதோடு போய் வச்சுட்டோமோன்னு தேடிப்பாரு, அதில் கண்டில் என் செய்வார் நின்றார். என்ன செய்கிறது, கையை பிசைந்து கொண்டு அப்படியே நிற்கிறார். அங்கன் வேதியர் பெருந்தொடக்கில் அகப்பட்டார். அந்த இடத்துல இப்போ வாதத்தில் இறைவனுடைய வாதத்தில் சிக்கிட்டார் இவர். ஏன்னா அவர் கொடுத்த பொருளை திருப்பி கொடுக்கலைன்னா அவர் ஏற்கனவே இறைவன் சுந்தரமூர்த்தி நாயரோட வாதம் பண்ணார்ல, அடியவனுங்க இருக்க அந்த மாதிரி வாதத்தில் சிக்கிக்கிட்டார் இப்போ இவர். அங்கன் வேதியர் பெருந்தொடக்கில் அகப்பட்டார். பெருந்தொடக்கம் நான் அது வாதத்தில் சிக்கினாராம். மனைவியாரோடு மன்னிய கிளைஞரும் தாமும் இணையதொன்று வந்து எய்தியது என இடர் கூர்ந்து நினைவது ஒன்றிலர் வருந்தினர். மனைவி வருந்தினார்கள், மன்னிய கிளை சுற்றத்தாரும் தேடி பார்த்து வருந்துகிறார்கள். மனைவியாரோடு மன்னிய கிளைஞரும் சுற்றத்தாரும் தாமும் இணையதொன்று இப்படிப்பட்டது ஒன்று வந்து நேர்ந்துருச்சே என்று துன்பத்துக்காக என்ன செய்வது என்று வருந்தினர். நிற்கவும் மாட்டார், நிற்க முடியலை, தேடி பார்க்குறாங்க. புனைய வேறொரு கோவணம் கொடு புறப்பட்டார்.
சரி வேறொரு கோபுரத்தை அவருக்கு கொடுப்போம்னு புறப்பட்டாராம். அத்தர் முன்பு சென்று, அத்தர்னா இறைவன், தலைவர்னு அர்த்தம். அடிகள் நீர் தந்த கோவணத்தை வைத்த இடத்தில் நான் கண்டினேன். அடிகளே, நீங்கள் கொடுத்த கோவணத்தை நான் வச்ச இடத்துல காண முடியல. மற்றும் ஒரு இடத்தில் உய்த்து ஒழித்தனர் இல்லை. நான் வேறு இடத்துல எங்கேயும் ஒழிச்சு வைக்கலை. அது ஒளிந்தவாறு அறிய, ஆனால் அது மறைஞ்சது எனக்கு தெரியலை. இத்தகைத்த வேறு அதிசயம் கண்டில்லை. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இதுவரை நான் காணவில்லை. இந்த பாட்டு தான். விச்சதென்றிய விளைவு செய்வாய், விச்சதென்றிய விளைவு செய்ய விண்ணக மன்னகம் வச்சு வாங்குவாங்கிறார். விண்ணும் மண்ணும் அவன் படைச்சது, அதை வச்சு அதை உண்டாக்குறது அவன் தான், மறைக்கிறது அவன் தான், அழிக்கிறது அவன் தான். மழை இருந்த இடம் கடலாகும், கடல் இருந்த இடம் மலையாயிரும் காலப்போக்கில். அப்படி தானே. நான் குமரிக்கண்டம் நிற்கிற கன்னியாகுமரி இருக்குது. இன்றைக்கி கன்னியாகுமரியில் 3 கடல் சந்திக்கிற இடம். நம்ம போய் அங்கெல்லாம் சங்கமம் ஆகிற இடம் முன்னே புண்ணிய தீர்த்தம்னு குளிக்கிறோம். 49 நாடுகள் இருந்துச்சு பாண்டியம்மன் ஆண்ட பகுதி. 49 தண்ணி இருக்கிற இடம், 49 நாடுகள் நிலப்பரப்பு. அப்போ கடல் அதுக்கு அந்த பக்கம் இருக்குது. குமரிக்கண்டம், குமரிக்கண்டம். அங்கே பகுருளி ஆறு ஓடியது. அந்த பகுருளி ஆறுன்னு குமரிக்கண்டத்து பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கண்டம் கொடுங்கடல் கொள்ள சிலப்பதிகாரத்தில் இளங்கோடியார் சொல்றார். பகுருளி ஆற்று, பகருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து, பல மலைகளையுடைய சிகரங்கள் அத்தனையும் கடவுளுக்குள்ளே போயிடுச்சு. பன்மலை ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ளே. பார்த்தீங்களா, இளங்கோடியோட வார்த்தை. இதுதான் நமக்கு வரலாற்று சான்று. அப்படியே புலம்பெயர்ந்து வந்ததே இன்றைக்கி மாதிரிக்கு வந்தது. 3வது சங்கம் வந்தது. அப்படியே முதற் சங்கம் அங்கே அப்படியே தங்க ஏற்பிடித்து உழுது அரசன் தொடங்கி விட்டான் அங்கே விவசாயத்தை. அப்படி இருந்த காலம். அதனால் காலங்கள் மதிச்சதின்றியே விளைவு செய்வாய், விண்ணு மண்ணகம் வைச்சு வாங்குவாய், வஞ்சக புலையனென்றார். வஞ்சக புலையனென்றார் மாணிக்க வாசகர். வைச்சு வாங்குவாய் வஞ்சக புலையனேன், வேறு நல்லதொரு கோவணம் விரும்பி முன்குணர்ந்தேன். பார்த்தீங்களா, நல்ல கோவணத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். கீறு கோவணம் அன்று, இது கிழிஞ்ச கோவணம் இல்லை. அப்போ என்ன, நீ கொடுத்துருக்க கோவணம் கூட கிழிஞ்ச கோவணமாக இருக்குன்னு அர்த்தம். கீறு கோவணம் என்று இல்லதுக்கு ஆடையிலேருந்து நான் கிழிச்சு கொண்டு வரல. கீறு கோவணம் என்று நெய்து அமைத்தது. பத்தியா, நெஞ்சதுங்க கிளறுகொள் அப்படியே ஒளி வீசுகின்ற அழகான நீர் சாத்திய நெற்றியீர் திருநீர் பூஜிக்க பெருமைக்குரியவர்களே. மற்றது கலைந்து இப்போ இந்த ஈர ஆடையை கலைந்து விட்டு மாறு சாத்திய நான் கொடுக்குறதை நீங்கள் அணிந்து என் பிழை பொறுப்பீர், என்னுடைய தவறை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று வணங்கினாராம். ஆமாம், வேறு என்ன செய்ய முடியும்? கால் விழுகிறத தவிர. நிறைவேதியர் வெகுண்டு, பரமச்சாரியாக வந்தவர் இறைவன் வெகுண்டு கோபிச்சு அமர் நீதியார் நிலைமை நன்று சாலவும் நாளிடை கலந்து பண்ணுறாங்க. ஒரு நாள் கொடுத்து ஒரு நாள் கூட போகலை, அதுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு இப்படி நான் நடிக்கிறியே. நாளிடை கழிந்தது என்றால் நாள் ஒரு நாள் கூட போகலைங்கிறார். அமர் நீதியார் நிலைமை நன்று சாலவும் என்றால் இன்று நான் வைத்த கோவணம் கொண்டதற்கு எதிர் வேறு ஒன்று கொள்கை என உரைப்பதே நீர். நான் கொடுத்த கோவணத்துக்கு பதிலாக இன்னொரு கோவணம் கொடுக்கறதா சொல்கிறதா? இதான முறை அப்படிங்கிறார். நல்ல கோவணம் கொடுப்பன் என்று உலகின் மேல் நாளும் சொல்லுவித்தது என் கோவணம் கொள்வது துணிந்தோ. அடியார்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல கோவணத்தை நான் கொடுக்குறேன், சாப்பாடும் கொடுக்குறேன், நல்ல கோவணத்தை கொடுக்குறேன், எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி கூவி அழைத்து நீர் இந்த தர்மத்தை செஞ்சு வந்ததெல்லாம் எதுக்கு? ஏன் கோவணத்தை கவர்வதற்கா அப்படிங்கிறார். ஏன் கோவணத்தை எடுத்துக்கொள்வதற்கா இந்த வேலையை நீ பார்த்த? நல்ல கோவணம் கொடுப்பன் என்று உலகின் மேல் நாளும் ஒவ்வொரு நாளும் சொல்லிவித்தது, சொல்லிட்டு வந்தது எதுக்கு? என் கோவணம் கொள்வது துணிக்கும், என்னுடைய ஆடையை மறைக்கிறதுக்கா? உள்ளே இங்கு ஒரு வாணிபம் அழகுதே. உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்கியா? உங்களுடைய வாணிபம் நல்லா இருக்கு. உமக்கென்று எல்லை இல்லவன் எரிதுள்ளினான் என வெகுண்டான். அப்படியே கண்களில் தீப்பொறி வரக்க
அப்படியே கோபம் கொண்டாரான். எரி துள்ளினான் என வெகுண்டான். யார்? எல்லை இல்லவன், எல்லை இல்லாத இறைவன். அப்படியே கண்களில் நெருப்பு பறக்க அப்படியே கோபப்பட்டாரான். மறிகறந்து உண்டு ஏந்திய மறையவர் வெகுள மானை கரத்திலே மறைத்திருக்கின்ற இறைவன் அப்படி கோபம் கொள்ள பொறிகலங்கிய உணவினராய் ஐம்புலன்களும் அப்படியே என்ன செய்வதுன்னு அடங்கி போச்சு. அவர் பொறி கலங்கிருச்சு, உடம்பெல்லாம் அவருக்கு உணர்வுகள் இழந்து விட்டன. முகம் புலர்ந்து முகமே வாடிப்போச்சு. சிறிய என் பெரும் பிழை பொறுத்து சின்னவே நான், ஆனால் செய்தது பெரும் பிழை. சிறியவனாகி நான் செய்த பெரும்பிழை சிறிய என் பெரும் பிழை பொறுத்து அருள் செய்வீர் அடியேன், அருள் செய்வீர் அடியேன் அறிய வந்ததொன்று அன்று என அடிபணிந்து அருவார். அடியே நான் எனக்கு மனசாட்சி பூர்வ தெரிய எனக்கு உண்டு தெரிஞ்சதில்லை, அதனால் பொறுத்து அருள்வீர் என்று அவருடைய திருவடிகளை பணிந்தாராம். செய்யத்தகும் பணி செய்வன் இக்கோவணமன்றி. நீங்கள் என்ன பணி செய்யணுமோ சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். செய்யத்தகும் பணி செய்வன், செய்யத்தகும் பணி செய்வன் இக்கோவணமன்றி நயத்தகுந்தனர் நல்ல பட்டாடைகள் மணிகள் உயர்ந்த கோடி கொண்டு அருளும் என்று உடம்பினில் அடங்கா பயத்தோடும் குலைந்து அடிமிசை பல முறை பணிந்தார். சும்மா காலில் விழுந்து விழுந்து எந்திரிச்சுக்கிட்டே இருக்கார். அப்படியே கெஞ்சி கேட்குறார். இன்னும் நாங்கள் நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ அதெல்லாம் செய்கிறேன். செய்யத்தகும் பணி செய்வன், நானே என்னால் முடிஞ்ச என்ன பணிகள் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் செய்கிறேன். இந்த கோவணம் இல்லாமல் இன்னும் நல்ல பட்டாடைகள் என்கிட்ட இருக்குது, மணிகள் இருக்குது, அதை கோடி 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 கோடிக்கணக்காக கொண்டு உங்களுக்கு கொடுக்குறேன் என்று உடம்பில் அணங்கா பயத்தோடும். அவருக்கு அவ்வளவு நடுக்கம், உடம்பில் நடுக்கம், ஒரு தவறை செஞ்சு விட்டோமேன்னு. அதனால் உடம்பில் அடங்கா பயங்கிறார். உடம்பே அவருக்கு நடுங்க, அந்த பயத்தினால தசைகளுக்கே இடம் இல்லை. அவருடைய நடுக்கத்துக்கு உடம்பை கொள்ள முடியலை, அந்தளவுக்கு வந்து உடம்பினில் அடங்கா பயத்தோடும் குலைந்து அவருடைய பாதங்களில் அப்படியே விழுந்து பணிந்தார். அடிமிசை பல முறை பணிந்தார். பணியும் அன்பரை நோக்கி அப்பரம்பொருள் ஆனார், தனியும் உள்ளத்தர் ஆயினார் போன்று. பார்த்தீங்களா, இப்போ தான் கொஞ்சம் ஏதோ கோபம் தணிஞ்சது போன்று. நீர் தந்த மணியும் பொண்ணும் நல்ல ஆடையும் மற்றும் என் செய்ய, நீ கொடுக்குற ஆடை மணி பொண்ணு நல்ல ஆடை, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, நானே பிரமச்சாரி. அணியும் கோவணம் நேர்தர அமையும்ன்றான். எனக்கு நான் கொடுத்த கோவணத்துக்கு சரியாக ஒரு கோவணத்தை கொடு, என்ன அது போதும் அப்படிங்கிறார் என்று அருள். அணியும் கோவணம் நேர்தர, அதுக்கு பொருத்தமான கோவணம் அமையும் என்று சொல்ல அதுக்கு நிகராக கொடுக்கணும். மலர்ந்த சிந்தியராகிய வணிகர் கோவணத்தை ஏறலாம் நம்மகிட்ட இருக்க, அதனால் ரொம்ப மகிழ்ச்சி வந்துருச்சு அவருக்கு. ஏறு அணையார் அலர்ந்த வெண்ணிற கோவணம் அதற்கு நேராக இலகு பூந்தைகள் கொள்வதற்கு இசைந்து அருள் செய்வீர். அந்த கோவணத்துக்கு நிகரான கோவணம், நல்ல பட்டாடைகள், நல்ல கரை போட்டது, அழகுபடுத்தியது, பூந்தொய்கள் கொள்வதற்கு இசைந்து அருள் செய்வீர். நலங்கொள் கோவணம் தரும் பரிசு யாது என நம்பர். நான் உங்களுக்கு அந்த ஆடை எடுத்துக்கொள்ள இசைவில்லை என்றால், நான் கொடுக்கின்ற அந்த ஆடைகளை எடுத்துக்கொள்வதற்கு இசைவில்லை என்றால், அதற்கு உங்களுடைய கோவணத்துக்கு ஈடான பொருள் என்ன, அதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தான் கேட்குறேன். நான் இவ்வளோ தான் கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன், அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்போ உங்கள் கோவணத்துக்கு ஈடான பொருள் என்ன, அதை சொல்லுங்கிட்டார். கொடுத்த கோவணம் ஒளிய நாம் முன் கையில் தர, நீர் கொடுத்ததாக முன் சொல்லும் அக்கிழித்த கோவணம் நேர் அடுத்த கோவணம் இது என்று தண்டினில் அவிழா எடுத்து. உடுத்த கோவணம் இருக்க, இப்போ தண்டினில் அவிழ்த்த கோவணம் 2 கோவணம் கொண்டு வந்தார். அதில் ஒன்று அவர்கிட்ட கொடுத்துட்டார், ஒன்று இருக்குது. அதை எடுத்து இப்போ கொடுத்து இதுக்கு நேரம் இதுக்கு சரிசமமாக பொருள் வைக்கணும் அப்படிங்கிற. உடுத்த கோவணம் ஒளிய நாம் முன் கையில் தர, நீர் கெடுத்ததாக முன் சொல்லும் கிழித்த கோவணம் நேர் அடுத்த கோவணம் இது. மற்ற கோவணத்தை கொடுத்து என்று தண்டினில் அவிழா எடுத்து அவிழ்த்து எடுத்து
மற்ற இதன் எடை இடும் கோவணம் என்றார். இதுக்கு எடைக்கு இந்த எடைக்கு எடை கொடுக்கணும். தராசு தட்டை திருநெல்லூரில் கோயிலில் வச்சு தராசு இன்றைக்கி இருக்குது. ஒரு தராசு துலாபாரம்னு அங்கே இருக்குது. அந்த தராசில் கோவணத்தை வச்சுக்கிட்டார். இது கீழ்த்தட்டு அது மாதிரி தட்டு பிறகு இருக்குது. நன்று சால என்று அன்பரும் உறுதுளை நாட்ட குறைவில்லையார் கோவணம் ஒரு தட்டில் இட்டார். குறைவில்லாத இறைவன் ஒரு தட்டில் அவர் கோவணத்தை வச்சுட்டார். நின்ற தொண்டரும் கையினில் நெய்த கோவணம் இட்டு அமர்நீதி நாயனாரும் கையினால் நெஞ்ச அந்த கோவணத்தை இன்னொரு தட்டில் வைத்து ஒன்றிலே இட நிறை நிலாது நிறை அதாவது சரிசமாக ஆகலை ஒளிந்தமை கண்டார். நிறை நிலாது ஒளிந்தமை கண்டார். அப்படியே நிற்கிது. அது மேலே நிற்கிது, கீழே நிற்கிது. இறைவனுடைய தட்டு கீழாகவும் தொண்டருடைய தட்டு மேலாகவும் இருக்குது. நாடும் அன்போடு நாயன்மார்க்கு அளிக்க முன்வைத்த நீடு கோவணம் அடைய நேர் ஆக ஒன்றாக கோடு தட்டின் மீது இடக்கொண்டு எழுந்தது கண்டு. அப்போ ஒவ்வொரு அந்த கோவணத்துக்கு நிகராக ஒவ்வொரு கோவணமாக கொண்டு வைக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அது தட்டு கீழே இறங்கி வருது, சரிசமாக ஆகுது. ஒன்றாக ஆக கோடு தட்டின் மீது இடக்கொண்டு எழுந்தது கண்டு ஆடு சேவடிக்கு அடியேறும் அற்புதம் எய்தி. ஆடு சேவடிக்கு அடியேறும் அற்புதம் எய்தி. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அற்புதம் எய்தான். உலகில் இல்லதோர் மாயை இக்கோவணம் ஒன்றுக்கு அலைகள் கோவணம் ஒத்திலை என்று அதிசயித்து. ஓஹோ, அது அந்த தட்டுக்கு இந்த தட்டு நிகராகவே வரல. உலகில் இல்லதோர் மாயை, இது உலகத்தில் இல்லாத மாயையாக இருக்குது. எல்லா ஆடைகளையும் கொண்டாந்து வச்சாச்சு. என்ன இந்த நின்று சரிசமாக வரணும், ரெண்டும் ஒன்றாக வரணும், எந்திருக்கணும். கோவணம் ஒன்றுக்கு இக்கோவணம் ஒன்றுக்கு அலைகள் கோவணம் ஒத்திலை என்று அதிசயித்து. ஏராளமான கோவணங்கள் ஒன்றாகவில்லை என்று அதிசயித்து பலவும் மென்துகில் பட்டுடன் இட இட உயர இலகு பூந்துகில் பொதிகளை எடுத்து மேல் இட்டார். அது மட்டும் இல்லை, பட்டாடைகளையும் பூந்துகில் நல்ல பூ ஆடைகள் அணிந்த பொதி முட்டைகளையும் எடுத்து தராசு தட்டில் வச்சாராம். முட்டியில் அன்பர்தம் இடும் முட்டியில் அன்பர்தம் அன்பு இடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளோடும் தாழ்வோரும் வளர்க்கார். அன்பர் தட்டுக்கு அன்பர் அன்போடு இடுகின்ற தட்டுக்கு இறைவனுடைய தட்டு தாழ்ந்துதான் இருக்கும். இவர் எல்லாத்தையும் வச்சுட்டார், அன்போடு வைக்கிறார். இது தாழ்ந்துருக்கு, அது உயரத்தில் இருக்கு. இது அடியாருடைய தட்டு உயர்ந்திருக்கு, இறைவன் தட்டு கீழே தாழ்ந்துருக்கு. முட்டியில் அன்பர், முட்டியில் அன்பரா, அதாவது எந்த தடையும் இல்லாது அன்பு காட்டுகின்ற வறுமையிலும் அன்னம் அளிக்கின்றவர்கள் அடியார்கள். முட்டியில் அன்பர் தம் அன்பு இடும் தட்டுக்கு அன்பு இடும் தட்டு, அன்பைத்தான் வைக்கிறாங்க. இங்கே ஆடைகளை வைக்கலை, அன்பை சொருகிறார். அன்பு இடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளோடும் தாழ்வும். அருளோடு இறைவன் தட்டு தாழும். இது இயற்கை, இது இறைவனுடைய திருவருள். அந்த வழக்கத்தினால பட்டொடும் துயில் அநேக அடிகள் இடும் பக்த தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு. அது மேலேயே இருந்துச்சு, இது தாழ்ந்தது. ஆன தன்மை கண்டு அடியவர் அஞ்சி அந்தனர் முன் தூணரும் துயில் வர்க்கம் நூல் வர்க்கமே முதலா. நூலெல்லாம் ஆடை நெய்வதற்காக வைத்திருந்த நூலெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆன தன்மை கண்டு அடியவர் அஞ்சி அந்தனர் முன் தூணரும் துகில் வர்க்கம் நூல், ஆடை நெய்வதற்காக வைக்கப்பட்ட நூல் வகைகள் அத்தனையும் வச்சு நூல் வர்க்கமே முதலா. மானம் இல்லைன்னா குவிக்கவும். பார்த்தீங்களா, மானம் இல்லைன்னா அளவற்றவைகளை கொண்டாந்து குடித்தாங்க. தட்டின் மட்டு இதுவால் ஏனை என் தனம் இடம் பெற வேண்டும் என்று இறங்க. வேறு செல்வத்தை என்னத்தை வைக்கிறது அப்படி என்று கேட்டாராம். செல்வத்தை தட்டி இடம்பெற வேண்டும், மற்ற செல்வத்தை நான் வைக்கணும் அப்படின்னாராம். மங்கை பாகரா மறையவர் மற்றதற்கு இசைந்தே. சரி, நீ எப்படி எனக்கு நேருக்கு நேர் வரணும், சரி நேர் ஆகணும்.
அப்படிங்கிறார். சரின்ட்டார். இங்கே நாம் இனி வேறொன்று சொல்லுவது என் கொள், அங்கு மற்ற உங்கள் தனங்களில் ஆகிலும் விடுவீர். உங்களோட செல்வத்தையாவது வைங்க, இருக்கிற சேர்த்த செல்வத்தையெல்லாம் வைங்க விட்டார். எங்கள் கோவணம் நேர் நிற்க வேண்டுவது என்றார். எனக்கு கோவணம் நேராக இருக்கணும், அதனால் நீ செல்வத்தில் வச்சுக்கிட்டார். நல்ல பொண்ணோடும் என்னத்தை வச்சுட்ட, பொண்ணை வச்சுட்டார். இருக்க தங்கங்களையெல்லாம் பற்றி கொண்டு வந்து வச்சுட்டார். வெள்ளி நவமணி திரள், நவமணிகள் திரள் அப்படியே திரளாம் அள்ளியை வச்சுட்டார். பல்வகை திறத்து உலோகங்கள் பண்ட பாத்திரங்கள் அத்தனையும், புணர்ச்சிகள் பலவும் எல்லையில் பொருள் சுமந்து அவர் இடையிட சுமந்து கொண்டு வந்து வைக்கிறார். வீட்டில் இருக்க பொருள் அத்தனையும் கொண்டே மல்கு தட்டு மீது எழுந்தது வியந்தனர் மன்னோர். யாவற்றையும் அந்த அந்த தட்டிலிட்ட நிலையிலும் அது எல்லாவற்றையும் எட்டி மேலேயே நின்றதாம். இதை பார்த்துட்டு பூர்வ மக்கள்லாம் வியந்தார்கள். ஏன்னா நேரவே வரலைன்னு. தவம் நிறைந்த நான்மறை பொருள் நூல்களால் சமைந்த சிவன் விரும்பிய கோவணம் இடும் செழும் தட்டுக்கு, சிவன் விரும்பிய அந்த கோவணத்தட்டுக்கு அவடி மேல் அமர்நீதியா தலைமெல்லாம் அன்றி புவடம் யாவையும் நேர்நிலா என்பதும் புகழோ. இந்த உலகத்தையே அது வச்சாலும் சமமானது, அது இறைவன் வைத்திருக்கின்ற தட்டு அப்படிங்கிறார். நிலைமை மற்றது நோக்கிய நிகரிலார். சரி, இந்த நிலைமையை பார்த்தார். சரி, நீ என்ன செய்யுது, எல்லாத்தையும் வச்சுட்டோம், நீ நம்ம தான் பாக்கி அப்படின்னு நினச்சார். நேர் நின்று உலகில் பல்தனம் ஒன்று ஒழியாமல் உய்த்து விழுந்தேன். எல்லா செல்வங்களையும் ஒன்றையும் மறைச்சி வைக்காமல் எல்லாத்தையும் வைத்து முடிச்சிட்டார். தலைவர் யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் துளையில் ஏறிட பெறுவது. நாங்கள் ஏறி உட்கார்றதுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா நாங்கள் ஏறிட அருள் புரிய வேண்டும்னார். பொச்சமில் அடிமைத்திறம் புரிந்தவர், குற்றமில்லாத அடிமைத்திறம் புரிந்தவர் யார்? அமர்நீதி நாயனார். எது நின்று அச்சம் முன்புற உரைத்தலும், அப்படியே அச்சத்தோடு இதை சொன்ன உடனே அங்கனர் அருளால் நிச்சயித்து, இப்போ முடிவுக்கு வந்துட்டார், நிச்சயமிட்டார். அச்சம் முறை முன்புற உரைத்தலும் அங்கனர் அருளால் நிச்சயித்து அவர் நிலையினை துளை எனும் சலத்தார் இலை சலக்கினை ஏற்றுவார் என்றார். அவர் நிலைமையை பார்த்தாரு. அந்த துளை இருக்க தராசு, அந்த தராசையே புஷ்ப விமானமாக கொண்டு அவரை ஏற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சார். இந்த சலக்கை நின்று ஏற்றுவார், இந்த துன்பத்திலிருந்து அவர் ஏற்ற வேண்டும். எந்த தராசை மையமாக வைத்து அவர் சோதித்தாரோ அதுவே அவருக்கு புஷ்ப விமானமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஏறுதற்கு இசைந்தார். சரி, நீ ஏறி உட்கார்ந்தார். மனமகிழ்ந்து அவர் மலர்கள் சென்னியால் வணங்கி புனை மலர் குழல் மனைவியார் தம்மோடு புதல்வன் மனைவி மகன் தன்னை இடக்கொடி தனித்துளை வளம் கொண்டு அப்படிங்கிற இவர்களோடு அந்த துளையை தராச வளம் கொண்டு வந்தார்கள். தகவால் இணைய செய்கையில் ஏறுவார் கூறுவார் எடுத்து. அப்படி ஏறுறதுக்கு ஏறி வளம் வந்தார், ஏற போகிறாரு. ஏறுவதற்கு முன்னால் சொல்கிறாரு, இழைத்த அன்பினில் இறை திரு மெய் அடிமை விளைத்திலே மெனில். நான் இதுவரைக்கும் அடியார்களுக்கு அன்னம் பாலித்தது, கோவண ஆடைகள் கொடுத்தது, தொண்டு செய்தது எல்லாம் இதில் நான் தவறு செய்யலை. உண்மை என்றால் நான் என்ன ஏமாற்றலை என்பது உண்மையாக இருந்தால் பெருந்தொலை நேர் நிற்க, இந்த துளை நேராக நிற்க வேண்டும் அப்படின்னார். இழைத்த அன்பினில் நான் அடியவர்களுக்கு காட்டிய அன்பில் குறை இருந்தால், குறை இல்லை, குறை இருந்தால் நிற்கக்கூடாது, குறை இருந்துச்சுன்னா நிற்கக்கூடாது. என்ன குறை இல்லை என்றால் இறை திரு நீற்று மெய் அடிமை, திருநீற்று அடிமை நான், அதிலிருந்து நான் தவறியதில்லை என்றால் பெருந்தொலை நேர் நிற்க என்று மலைத்தடம் கோளில் திருநள்ளூர் இறைவனை வணங்கி, திருநள்ளூர் பெருமானை வணங்கி தலைத்து அஞ்செழுத்து ஓதினார். ஏறினார் தட்டில், அஞ்செழுத்து ஓதி தட்டை ஏறினார். கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன், உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன். உனது அருளாய் திருவாய் ஒளி சிவாய நம என்று நேரிழந்தேன். தருவாய் சிவகதி நீ
பாதிரி புலியூ அரணே. அப்போ சுவாமிகள் பாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சிவாய நம அந்த மந்திரத்தை சொன்னார். சிவாய நம மண்டு காதலின் மற்ற அவர் மகிழ்ந்து உடன் ஏற, மகிழ்ச்சியோடு துலாபாரத்தில் ஏற, அன்ற தம்பிரான் திரு அறை கோவணம் அதுவும் கொண்ட அன்பினில் குறைபடா அடியவர் அடிமை துண்டும் ஒத்தலார். பற்றிலா அந்த கோவணமும் அன்பும் அவருடைய அன்பும் குறைபடாத அந்த அன்பும் அடியவர் தொண்டும் ஒன்றாக இருந்ததுனால ஒத்து நேர்ந்தது அத்துறை தான். ரெண்டும் சரிசமமாக ஆனது. மதி விளங்கிய தொண்டர்தம் மெய்ஞானம் பெற்ற தொண்டர்கள். மதி விளங்கிய தொண்டர்தம் மதி விளங்கிய தொண்டர்ங்கிறார் யார்? கடைசியில் அமர்நீதி நாயனாரை சேக்கிழார் மதி விளங்கிய தொண்டர். மதி நன்னது மெய்ஞானம், மெய்ஞானம் பெற்ற தொண்டர். அவருடைய பெருமையை அமர்நீதி நாயனோட பெருமையை மன்னோர் துதி செய்து எங்கனும் அதிசயம் முறை எதிர்த்தொழுதார். எங்கும் இல்லாத அதிசயம் என்று அப்படியே எதிர்த்தொழுது வணங்கினார்கள். கதிர் விசிமிடை கறந்திட நிறைந்த கற்பகத்தின் ஆகாயத்திலிருந்து கற்பக மலர்களை தேவர்கள் பூமாறி ஒளிந்தார்கள். அண்டர் பூமலை பொழிய மற்ற அதனிடை ஒளித்த முண்ட வேதியர் ஒரு வெளியால் முதல் நல்லூர் பண்டு தாம் பயில் கோலமே விசுமனில் பாகம் கொண்ட பேதையும் தாவுமாய் காட்சி முன்கொடுத்தார். தேவர்கள் ஆகாயத்திலிருந்து பூமலை பொழிகிறார்கள். இங்கே வேதியர் மறைந்தார். பிரம்மச்சாரியாக வேதியர் மறைந்தார். திருநல்லூரில் திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை எங்கே இருந்தாருன்னா திருச்செட்டி முற்றத்தில் இருக்கார். திருநாவுக்கரசர் திருச்செட்டி முற்றத்திலிருந்து அவர் வேண்டார், எனக்கு திருவடி தீட்சை வேண்டும் அப்படின்னு வைக்கிறார். நீ நல்லூருக்கு வா அப்படிங்கிறார். அங்கே வான்ட்டார் இறைவன். அங்கே வந்த பிறகு அந்த திருச்சியை கொடுக்குறார். திருவடி சுற்றினா ஒரு மண் பாடுவார். அந்த மாதிரி இங்கே அண்டர் பூமலை ஒளிய அதனிடை ஒளித்த முண்ட வேதி அதனால அந்த பூமலையிலே அப்படியே மறைவோனார். முண்ட வேதியர் ஒரு வழியால் முதல் நல்லூர் பண்டு தாம் பயில் கோலமே விசிமனில். திருநல்லூரில் என்ன வேடத்தில் இருக்காரோ அந்த வேடத்தை விடையின் மேலே காட்டினாராம். உமையம்மையோடு அங்கே காட்சியளித்தாராம் அவர். நல்லூர் பண்டு தாம் பயில் கோலமே, திருநல்லூரில் பண்டைய கோலமே கொண்டு அங்கே காட்டினாராம். பேதையும் தாமுமாய் காட்சி முன் கொடுத்தார். தொழுது போற்றிய துளைமிசை நின்று நேர்விதிக்கும் அழிவில் அன்பரும் ஐந்தரும் மனைவியார் தாமும் முழுதும் இன்னருள் பெற்று முழுமையாக இறைவனுடைய திருவடிகளை பெற்று தம் முன் தொழுது இருக்கும் அழிவில் வான்பதம் கொடுத்து எழுந்து அருளினார் ஐயர். தன் பக்கத்தில் இருக்கிற பதவியை கொடுத்து அருளினார். நாரதம் திரு அருளினால் நல்பெரும் துளையே மீது கொண்டு எழு விமானமது ஆகி, அந்த துளையே விமானமாகிருச்சு. தொழுது அந்த விமானம் வந்து போகலை, அந்த எதில் ஏறினாரோ அதே விமானமாகி போயிடுச்சு. நாதர்தம் திருவருள் இறைவனுடைய திருவருளினால் நல்பெரும் துளையே மீது கொண்டு எழு விமானமது ஆகி மேலே செல்ல கோதில் அன்பரும் குடும்பமும் குறைவர கொடுத்த ஆதிமூர்த்தியாருடன் சிவபுரியினை அணைந்தனர். மலர்மிசையை அயனும் ஆளும் காணதற்கு அரிய வள்ளல் பலர்புகழ் வெண்ணிநல்லூர் ஆவண பழமை காட்டி சேவாலும் புறமனும் காணுதற்கரிய வள்ளலாகிய சிவபெருமான் திருவெண்ணிநல்லூரில் பத்திரத்தை காட்டி நீ எனக்கு அடிமை என்று சுந்தரனுக்கு வழக்காடிய வள்ளலாகிய இறைவன் உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர். உலகு உய்வதற்காக சுந்தரரை ஆட்கொள்ள பெற்றவர். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாதங்களை வணங்கி தலைமிசை வைத்து அவருடைய பாதங்களை நம்முடைய தலைமையில் வைத்து வாழுகின்ற தலைமை நம் தலைமையாகும். அதுதான் நமக்கு சுந்தரருக்கு சொல்கிற வாழ்த்து. ஏன்னா தில்லைவாழ் அந்தரசருக்கு முடியுது. தில்லைவாழ் சந்திரனுக்கு பாட்டு முடிகிறதுனால சுந்தரருக்கு வாழ்த்து சொல்லி சுந்தரமூர்த்தி துதி. இது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய துதி. என்ன பாருங்கள், ஆவண பழமை காட்டி உலகு உய்ய ஆவண பழமை காட்டி
இறைவன் ஆவண பழமை காட்டியதுக்கு எதுக்காக? உயிர்கள் வாழ்வதற்காக. உலகு உய்ய ஆவண பழமை காட்டி கொள்ள பெற்றவர் பாதம் உண்ணி. அதை பெற்றவர் யார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவருடைய பாதங்களை தலைமையில் வைத்து தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பாதத்தை நம்ம தலைமீது வைத்து அதன் கீழ் வாழ்கின்ற தலைமை தான் நம் தலையாயது அப்படிங்கிறார். அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினச்சி நம்ம தலைமையில் வச்சு எல்லாம் கும்பிட்டு அப்படியே இருப்போம். சுந்தரர் தான் நமக்கு சுந்தரர் தான்